நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் இவ்வாறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடைய காலமாகிய முதலாம் நாளாயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கிடவது என்றார். அது ஜலத்தினின்று. தேவனுடைய படைப்புகளை பற்றி பார்க்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நமக்குள்ள கேள்வி இல்லைனா நமக்கான பதில் கிடைக்காது. ஆகனா தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் இதை குறித்து கேட்கணும். இதனுடைய ரகசியம் என்ன? படைப்பின் ரகசியம் என்ன? மனிதனை எதற்காக படைத்தார் என்று. மனிதன் ஏன் பிறக்கிறான்? ஏன் கஷ்டப்படுறான்? ஏன் நோய்வாய்ப்பட்டு மறிக்கிறான்? மறிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது? எங்கே போகிறான்? இப்படி பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. இந்த ரகசியத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து அதிகாலையில் கேட்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி அதிகாலையில் தேவனிடத்தில் இவற்றை குறித்தெல்லாம் நாம் கேட்கும்போது இதற்கான ரகசியத்தை தேவன் நிச்சயமாக நமக்கு தெரியப்படுத்துவார். கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.